ட்ரைசெப்ஸ் கிக் பேக் தம்பில் போட்டிருப்பீங்க. இதே கேபிள் கிராஸ் மிஷினில் எந்த பாயிண்டில் எப்படி போகணுங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எந்த பாயிண்டில் போகணுன்னு நிறைய பேர் தெரிய மாட்டுது. உங்களோட தொடைக்கு கீழே கையை நீட்டினீங்கன்னா எல்போ நீட்டிங்கன்னா அந்த அளவு தான் உங்களோட பாயிண்டில் வச்சு போகணும். இப்போ நீங்கள் அந்த அளவு போகும்போது உங்கள் தொடைக்கு கீழே இந்த அளவில் தான் வச்சு போடணும். செகண்ட் ஒன், பிடிக்கும்போது ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்காமல் 45 டிகிரி பெண்ட் பண்ணி நிற்கும்போது தான் உங்களுக்கு பொசிஷன் கிடைக்கும். தேர்ட் ஒன்று வந்து இப்படி இழுக்கும்போது ஷோல்டரை வந்து ஆக்டிவ் பண்ணாமல் ஷோல்டர் ஸ்டெடியாக வச்சுட்டு 1 ஸ்டெப் ஃபார்வர்ட் ஆகிட்டு இப்படி கிக் பேக் பண்ணணும். இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணால், போடும்போது ஸ்பீடாக பண்ணாமல் ஸ்லோவாக கனெக்ட் பண்ணி போடும்போது தான் ட்ரைசெப்ஸ் மட்டும் ஆக்டிவ் ஆகும். நீங்கள் ஸ்பீடாக போகும்போது ஷோல்டர் ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி கிக் பேக் போடும்போது தான் உங்களுக்கு எஃபெக்டிவான ட்ரைசெப்ஸ் கிளாஸ் வரும். இதில் என்ன நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னன்னா, ஹெவி வெயிட் பண்ணும்போது உங்களுக்கு மசில் டார்கெட் ஆகுது. லைட் வெயிட் வச்சு பண்ணும்போது தான் கிக் பேக் நல்லா ட்ரைசெப்ஸ் ஆக்டிவ் ஆகும். நீங்கள் செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரெஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு ட்ரைசெப்ஸ் கிக் பேக் நல்லா ஆக்டிவ் ஆகும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனாக வீடியோவுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ